ஹலோ கிரிப்டோ பார்ட்னர்ஸ், வெல்கம் டு கிரிப்டோ தமிழ் அசிஸ்டன்ஸ் யூடியூப் சேனல். சில பர்சனல் இஷ்யூஸ்னால வீடியோ போட முடியல, தொடர்ச்சியாக போட முடியல. ஸோ புதுசாக வந்திருக்க சில அப்டேட்டுகளை பற்றி பார்ப்போம். இந்த IDOSன்னு சொல்லப்படுற ஏர்ட்ரை பற்றி நாங்கள் பார்த்துருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 3 வீக்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அவங்களுடைய சீசன் 1 அண்ட் சீசன் 2 லைவாக இருக்குது. அவங்களுடைய டோக்கன் அலோகேஷனை பற்றி சொல்லியிருக்காங்க. 1 பில்லியன் டோக்கன் சப்ளை, டோக்கன் அலோகேஷன் கொடுத்துருக்காங்க. ஆர்பிட்ரேரியம் செயின், அதோட லிஸ்டிங் லிக்விடிட்டி அப்படிலாம் கொஞ்சம் கொடுத்து பிரித்து வச்சுருக்காங்க. அதோட கம்யூனிட்டிக்காக, அதாவது ஏர்ட்ராப்ஸில் நாங்கள் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கோம் நாங்கள் உட்பட, பட் ப்ரீசேல் அப்புறம் ஐடியோ அதுகளில் ஒர்க் பண்ணுறவர்களுக்காக 41.3% அவங்க ஒதுக்கியிருக்காங்க. டோட்டலாக ஏர்ட்ராப்ஸுக்காக 8.8% அவங்க ஒதுக்கியிருக்காங்க. ஸோ தொடர்ச்சியாக ஒர்க் பண்ணிக்கொள்ளுங்க. சீசன் 1 முடிஞ்சு சீசன் 2 போய்கின்றது. டெய்லி செக்இன் பண்ண மறந்துடுவோம். வாலெட்டை கனெக்ட் பண்ண சொல்லியிருந்தேன். நியா வாலெட், அதோட XRP வாலெட், எத்திரியம் வாலெட்லாம் கனெக்ட் பண்ணி வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒர்க் பண்ணிக்கொள்ளுங்க தொடர்ச்சியாக. அடுத்தது கைட் அப்டேட் ஒன்று வந்திருக்குது. நாங்கள் இதுக்கு நல்லா ஒர்க் பண்ணி கொண்டிருக்கோம். நான் இடையில கொஞ்சம் இதை ஸ்கிப் பண்ணிட்டேன். அதில் உங்களுடைய கூகுள் அல்லது ட்விட்டரை கொடுத்து சைன்அப் பண்ணியிருந்தவர்கள் உங்களுடைய வாலெட் உங்களுடைய ஆப்பைட்டு கனெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அந்த ஏர்ட்ராப்பில் போய்ட்டு மெனு ஆப்ஷனில் வந்து பைண்ட் உங்களோட வாலெட் கனெக்ட் பண்ணதெல்லாம் இருக்கும். அதில் போய்ட்டு உங்களோட எத்திரியம் வாலெட்டை கனெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது ஆரி வாலெட் ஒரு அப்டேட் வந்துருந்தது. இப்போ அந்த அப்டேட் எண்ட் ஆயிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அதாவது டிஸ்கோட்டை கனெக்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க 48 மணி நேரம் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஸோ 48 மணி உங்களோட டிஸ்கோட்டை கனெக்ட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களால் அடுத்த ஸ்டெப்பை நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். அடுத்த ஸ்டெப்பை நீங்கள் போக முடியும். அதாவது அக்டோபர் கடைசியில் அல்லது நவம்பர் ஸ்டார்டிங்கில் EVM வாலெட் அட்ரஸை சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நாங்கள் ஏர்ட்ராப் ரிசீவ் பண்ணுறதுக்காக EVM வாலெட் அட்ரஸை சப்மிட் பண்ணுற ஆப்ஷன் ஒன்று வரதாக அவங்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கு நாங்கள் டிஸ்கோட்டை கனெக்ட் பண்ணியிருக்கணும். டிஸ்கோட்டில் தான் சப்மிட் பண்ணுற ஆப்ஷன் வரப்போன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ டிஸ்கோட்டில் கனெக்ட் பண்ணாதவர்கள் கனெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது மெட்டாமாஸ்க் கிட்ட இருந்து ஒரு ஏர்ட்ராப் கொண்டு வந்திருக்கு. நல்லா வைரலாக போய்க்கிற ஏர்ட்ராப் கொண்டு இதை நாங்கள் எப்படி ஜாயின் பண்ணுற போகிறோம்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த ஏர்ட்ராப்ஸையுமே முழுமையாக நம்ப வேணாம், ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணி பார்ப்போம். இதில் முதல் ப்ளே ஸ்டோரில் மெட்டாமாஸ்க் இல்லாதவர்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்க. இருக்கிறவர்கள் அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. லிங்க் தந்திருக்கேன். அதோட கீழே ரெஃபர் கோடுன்னு சொல்லியிருக்கிற இடத்துல என்னுடைய ரெஃபர் கோட் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்களா இருந்தால் அது காப்பி ஆயிரும். காப்பி ஆன பிறகு அப்டேட் பண்ண மெட்டாமாஸ்கில் வந்து ஓப்பன் பண்ணி ரிவார்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே வாங்க. ரிவார்ட்ஸ் கடைசியாக இருக்கிற ஆப்ஷனுக்குள்ளே வந்து பார்த்தீங்களா இருந்தால் சீசன் 1 இஸ் லைவ்னு சொல்லி இருக்கும். கிளைம் 250 பாயிண்ட்ஸ், 250 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக தருவாங்க. இந்த ஏர்ட்ராப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணதுக்காக, அதாவது சைன்அப்பின் உள்ள வந்ததுக்காக உங்களுக்கு 250 பாயிண்ட்ஸ் தருவாங்க. அப்புறம் அதை கிளைம் பண்ணி போட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷனுக்குள்ளே போனீங்களா இருந்தால் ஏர்ன் பாயிண்ட்ஸ் ஆன் எவ்ரி ட்ரேடுன்னு சொல்லி வரும். இப்படி 3 ஆட்ஸ்கள் வரும். அதை நெக்ஸ்ட் கொடுத்து போகலாம் அல்லது ஸ்கிப் கொடுத்தும் போகலாம். அவங்களுடைய ஏர்ட்ராப்ஸை பற்றி லெவல் அப் ஃபார் பிகர் பர்க்ஸ், இதில் நாங்கள் ஜஸ்ட் பாயிண்ட்ஸை மட்டும் கலெக்ட் பண்ணுறது மட்டும் இருக்காது. ட்ரேட் பண்ணுறது, ஸ்வாப் பண்ணுறது, இப்படியான டாஸ்க்கெல்லாம் அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஜஸ்ட் நான் பர்சனலாக எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் இதில் பண்ண போகிறதில்ல. அடுத்த ரெஃபரல் கோட் வருது. என்னுடைய ரெஃபரல் கோட் அதில் போட்டு கிளைம் பாயிண்ட்ஸ் கொடுத்தீங்களா அந்த பாயிண்ட்ஸ் கிளைம் ஆயிரும். அப்படி இந்த ஆப்ஷன் தான் அதோடைய ஏர்ட்ராப் பேஜ், ஏர்ட்ராப்போட டேஷ்போர்ட்னு கூட சொல்லலாம். ஸ்வாப் பர்ப்ஸ்ன்னு சொல்லி எல்லாமே இருக்குது. ஸ்வாப் ஆப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா இருந்தால் நீங்கள் வேறு கோயினை இன்னொரு கோயினாக ஸ்வாப் பண்ணிக்கொள்ளலாம். சேம் பிளாக் செயினில் ஸ்வாப் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்தது பர்ப்ஸ்ன்னு சொல்கிறது பெர்பச்சுவல் ட்ரேடிங். இந்த ட்ரேடிங் செல் பண்ணுறதுக்காகவும் பாயிண்ட்ஸ்கள் ஒவ்வொரு $100 இருக்கும். $100 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற $100 இருக்கும். உங்களுக்கு 80 பாயிண்ட்ஸ்கள் உங்களுக்கு வரும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க பண்ணிக்கொள்ளுங்க. நான் பர்சனலாக பண்ணல. உங்களிடம் பாயிண்ட்ஸ் இருந்தால், அதாவது கோயின்ஸ் இருந்தால் நீங்கள் கோயின்ஸோ USDTயோ இருந்தால் நீங்கள் ஸ்வாப் பண்ணி ட்ரேட் பண்ணி கொள்ளலாம். நான் சஜஸ்ட் பண்ணல. அதோட கீழே ரெஃபர் ஆப்ஷன் இருக்குது. ரெஃபர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பர்ப்ஸுக்குள்ள ரெஃபர் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லியிருக்கும். அந்த ரெஃபர் ஃப்ரெண்ட்ஸை கிளிக் பண்ணிங்களா இருந்தால் இப்படி ஒரு விஷயம் வரும். அதில் உங்களுடைய ரெஃபரல் கோட், அதோட ரெஃபரல் லிங்கும் வரும். ரெஃபரல் கோடை காப்பி பண்ணி நீங்கள் யாரையும் இன்வைட் பண்ண விருப்பம் அவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் ஜாயின் பண்ண சொல்லுங்கள். நான் ஷேர் பண்ணி எனக்கு ஒரு 15 ரெஃபரல்ஸ் வந்திருக்காங்க. ஆனால் ரெஃபரல்ஸ் பாயிண்ட்ஸ் ஆட் ஆகலை. 15 ரெஃபரல் இருக்குது பாருங்கள். ஆனால் ஏர்ன் ஃப்ரம் ரெஃபரல்ஸ்னு சொல்கிற இடத்துல இந்த ஒரு பாயிண்ட்ஸும் ஆட் ஆகலை. ஸோ நான் நினைக்கிறேன் இவங்க ட்ரேட் பண்ணால் தானே, இந்த ரெஃபரல்ஸ் ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் எனக்கு பாயிண்ட்ஸ் ஆட் ஆகும்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்லாம் வருது. ஸோ ஃப்ரீயான ஏர்ட்ராப்பாக இருக்கான்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ பெரிய அளவில் நம்பிக்கை வைக்க வேணாம். அடுத்து நாங்கள் பார்க்க போகிறோம் இன்னொரு ஏர்ட்ராப் பார்க்க போகிறோம். லைஃப் நெட்வொர்க்ஸ்னு சொல்லி இது ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட 1 மாதம் தான் ஆகுது. 1 மாதம் தான் இந்த ஏர்ட்ராப் இருக்க போகுது. லைஃப் நெட்வொர்க்ஸ் October 17 ஸ்டார்ட் பண்ணது. ஃபைனலாக ஸ்டார்ட் பண்ணது நவம்பர் 19 முடியுது. இது ஒரு AI ப்ராஜெக்ட், அதாவது மெடிக்கல் ஹெல்த் சம்மந்தமான AI ப்ராஜெக்ட். நாங்கள் சில டேட்டாஸ், அவங்க இருக்கிற டேட்டாஸுக்கு நாங்கள் ஃபைல் கொடுக்குறது ஊடாக அந்த டேட்டாஸ் அவங்க அனலைஸ் பண்ணி ஒரு ஆப்ஷன் தருவாங்க, ஒரு ஸ்கோர்ஸ் தருவாங்க. அதை வச்சுக்கொண்டு எங்களுக்கு ஏர்ட்ராப்ஸ் வருங்காலத்தில் கிடைக்கலாம்னு சொல்லி மேலோட்டமாக அவங்களோட ப்ராஜெக்ட்டை பார்க்க தெரியுது. ஸோ இது அவங்களுடைய ஒஃபிஷியல் ட்விட்டர் ஹேண்டல். இந்த ஒஃபிஷியல் ட்விட்டர் ஹேண்டலில் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு சில ஐடியாஸ் கிடைக்கலாம். ஸோ இப்படி ஜாயின் பண்ணணும்னு சொல்லி பார்க்க போகிறோம். இது லிங்க் இருக்குது. அந்த லிங்கை நீங்கள் அப்படியே கிளிக் பண்ணி க்ரோம் ப்ரௌசர்லையும் ஓப்பன் பண்ணிக்கொள்ளலாம் அல்லது மிஸ்ஸஸ் ப்ரௌசர்லையும் ஓப்பன் பண்ணிக்கொள்ளலாம். மிஸ்ஸஸ் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஒர்க் பண்ண லேஸாக இருக்கும். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்படி தான் இருக்கும். அதில் KOன்னு சொல்லி இருக்கும் பாருங்கள், வேர்ல்டு ஆப்ஷன் போட்டு அது கொரியன் லாங்குவேஜில் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்களா இருந்தால் கீழே இங்கிலீஷ்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். இங்கிலீஷை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. செலக்ட் பண்ணி போட்டு சைன் அப் பண்ணுறது.
இதில் போய் மெயில் ஆப்ஷன் மூலையில் சைன்இன்னு சொல்லியிருக்கும். அந்த சைன்இனில் போய்ட்டு உங்களோட மெயில் ஆப்ஷன்லாம் வரும். கனெக்ட் வித் கூகுள்னு சொல்லியிருக்கிறத கொடுத்து கூகுளில் கனெக்ட் பண்ணி கொண்டீங்களா உங்களோட பேஜ் ஓப்பன் ஆகிரும். பேஜ் ஓப்பன் ஆனோடனே உங்களுக்கு அந்த கிரெடிட்னு சொல்கிற இடத்துல $0.5 உங்களுக்கு கிரெடிட் ஆகிருக்கும். இப்போதே நீங்கள் வித்ட்ராவல் பண்ண முடியாது. பக்கத்தில் அதோட பீரியட் தந்திருக்காங்க, எத்தனை நாள் ஒர்க் ஆகும், 17ஆம் நவம்பர் 19ஆம் வரைக்கும் ஒர்க் ஆகும்னு தந்திருக்காங்க. பக்கத்தில் அப்படியே கீழே வந்தீங்கன்னா இருந்தால் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா தான் டெய்லி செக்இன் இருக்குது. டெய்லி செக்இன் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட மிஷன்ஸ் இருக்குது, டெய்லி மிஷன்ஸும் இருக்குது. அதோட ஒன்ஸ் பண்ண வேண்டிய மிஷன்ஸும் இருக்குது. அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஃபரல் கோட் இருக்கும். ரெஃபரல் கோட் வரதுக்கு முன்னாடி என்னோடய ரெஃபரல் கோடை நீங்கள் என்டர் பண்ண வேண்டியதாக இருக்குது. நீங்கள் யாருடைய ரெஃபரல் கோடில் ஜாயின் பண்ணியிருந்தாலும் அவருடைய ரெஃபரல் கோடை அவரோட கேட்கும், புக்ஸ் ஒன்று கேட்கும், என்டர் யுவர் ரெஃபரல் கோடுன்னு சொல்லி கேட்கும். ரெஃபரல் கோடை என்டர் பண்ண பிறகு உங்களுக்குரிய ரெஃபரல் கோட் ஜென்ரேட் ஆகி இவங்க தருவாங்க. அப்படியே நீங்கள் கீழே வந்து பண்ண வேண்டிய டாஸ்க்களை என்னென்னு சொல்லி பார்ப்போம். டெய்லி செக்இன் பண்ணணும். அதோட இதில் பாருங்கள் நிறைய கேள்விகள் கேட்டிருப்பாங்க. அதாவது உங்களுடைய ஹெல்த்தை பற்றி, ஹவு மெனி ஹவர்ஸ் டிட் யூ ஸ்லீப் டுடே, ஒரு நாளைக்கு எத்தனை மணித்தேலம் நித்திரை கொண்டு நீங்கள், அதோட எவ்வளோ நேரம் சாப்பிட்றீங்க, எத்தனை தடவை ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சாப்பிட்றீங்க, எவ்வளோ வாட்டரை குடிக்கிறீங்க, தண்ணி குடிக்கிறீங்க, அதோட உங்களுடைய வாக்கிங் எக்ஸசைஸ் எல்லாம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி ஒரு ஹெல்த்தியான சில கொஷின்ஸ்கள் கேட்பாங்க. அந்த கொஷின்ஸில் இருக்கிறத நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணி போட்டு அடியில் சப்மிட்னு சொல்லியிருக்கு. சப்மிட்டை கொடுத்தீங்கன்னா அதுக்குரிய டாஸ்க்கள் கம்ப்ளீட் ஆகி பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஆட் ஆகும். இது டெய்லி பண்ண வேண்டிய டாஸ்க். அதோட ஒரு தடவை மட்டும் பண்ண வேண்டிய டாஸ்க்கள் கொஞ்சம் இருக்குது. அந்த டாஸ்க்கள் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டை அவங்களோட கனெக்ட் பண்ணுறது, வெரிஃபை மை அக்கௌண்ட்னு சொல்லி இருக்கிறத கொடுத்தீங்கன்னா இருந்தால் ட்விட்டருக்கு போய் கனெக்ட் பண்ண சொல்லும். இது நீங்கள் மிஸ்ஸஸ் ப்ரௌசரில் பண்ணுறது தான் ஓகேயாக இருக்கும். க்ரோம் ப்ரௌசரில் பண்ணால் இது எரர் காட்டும். ஸோ மிஸ்ஸஸ் ப்ரௌசரில் அந்த லிங்கை போட்டு பண்ணிக்கொள்ளுங்க. அப்புறம் லைக் பண்ணுறது, ரீபோஸ்ட் பண்ணுறது, ரீட்வீட் பண்ணுறது, அவங்களுடைய வெப்சைட்டில் விசிட் பண்ணுறது, அப்படியான டாஸ்க் எல்லாமே இருக்குது. ஒவ்வொரு டாஸ்க்கையும் பண்ண உங்களுக்கு 150 பாயிண்ட்ஸ், 200 பாயிண்ட்ஸ், 50 பாயிண்ட்ஸ், 100 பாயிண்ட்ஸ்னு சொல்லி உங்களுடைய டோட்டல் பாயிண்ட்ஸில் அது கொஞ்சம் கொஞ்சமாக மிஷன் கம்ப்ளீட் ஆகி அட் ஆகினே இருக்கும். ஸோ நான் எல்லா பாயிண்ட்ஸையும் எல்லா டாஸ்க்கையும் நான் பண்ணி முடிய பார்க்க எனக்கு 8125 பாயிண்ட்ஸ்கள் வந்துட்டு இந்த மிஷன்ஸில் சம்மரி தந்திருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு டெய்லி பண்ண வேண்டிய டாஸ்க் நீங்கள் பண்ணியிருக்கிறீங்களா, டெய்லி எங்களால் 300 பாயிண்ட்ஸ் எர்ன் பண்ண முடியும். சிம்பிள் அண்ட் சோஷியல் பாயிண்ட்ஸ் ஊடாக எங்களுக்கு 4900 பாயிண்ட்ஸ் அளவுக்கு எர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த டாஸ்க்கில் எர்ன் பண்ணிக்கொள்ளுங்க. முடிஞ்சால் ரெஃபர் பண்ணிக்கொள்ளுங்க. இல்லாவிட்டால் ஈஸியாகவே டெய்லி செக்இன் பண்ணி டெய்லி பண்ணுற மிஷன்ஸை மட்டும் பண்ணி மற்ற மிஷன்ஸையும் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. என்ன நடக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஏர்ட்ராப்ஸில் பெரிய அளவில் நம்பிக்கை வைக்க வேணாம், இவ்வளோ வந்து ஆனோன்னு சொல்லி நம்பிக்கை வைக்க வேணாம். எந்த ஒரு கேரண்டியும் இல்லை. ஸோ நாங்கள் ஒர்க் பண்ணுவோம், வரது வரட்டும். தொடர்ந்து வீடியோ முடிச்சு கொள்கிறேன். கீப் சப்போர்ட்டிங். ஓகே, தேங்க்யூ.